மானைதான் விரட்டி சென்றோம். மறுபடியும் வெள்ள முயலாக மாறியது. வெள்ள முயலுக்குத்தான் ஈட்டியால் எய்தோம். நாமல் பாய்ச்சியை ஈட்டி வெள்ள முயல்வது படாமல் ஒரு அழகான ஒரு கல்சிலை மீது பட்டு ரத்த வெள்ள ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உயிர் உள்ள ஜீவனுக்குத்தான் ரத்தம் வருவதை பார்த்திருக்கின்றோம். அண்ணா, ஒரு கல்சிலைக்கு ரத்தம் வருமா? வராது. ஆனால் இந்த ரத்தத்தை நிறுத்து, இல்லை என்றால் நெளிவை நிறுத்து, வெகு சீக்கிரமாக சென்று விடுவோம். என்ன ரத்த வெள்ளத்தை நிறுத்த பண்ணி இல்லை என்றாலும் பூலகம் தாங்காதடா. ஆமா, ரத்த வெள்ளத்தில் மூழ்கி விடுவார்கள். ஆகையால் வனத்திலே மூலிகை சேகரித்து ரத்தத்தை நிறுத்தி விட்டு வாடா. ஆகட்டும் ஆகட்டும். என்னவனா சிறுவருக்கிறது? ஓ நமச்சிவாய நமக. ஓ மரிகிற சம்போ மக. ரத்தத்தை நிறுத்தும் போது இந்த கருப்புடைய கரங்கள் பட்டோடைய கருமாறி உருமாறியாக மாறிவிட்டவன் நமது தாயை போல் காட்சி கொண்டு நான் பார்க்கும்போது நெட்டை வட்ட திலகமத்தை கையில் திருசூலம் கொண்டு மஞ்சள் முகத்தொரு மஞ்சள் ஆடி கண்கள் துருத்து விட்டு விழுத்து கொண்டு ஆமா தாய்போல் காட்சித்தாலும் தாயோட முகத்தை பாரடா, தாயோட முகத்தை பார், உட்டுப்பார், ஏறெடுத்து பார். ஏழு திருமுகமும் கட்டும் கோபத்தை இருக்கின்றது. கோபத்தை தணிக்க வேண்டும். அப்படி என்றால் உணவு கொடுத்து ஊஞ்சல் கட்டி விட்டார்கள். மலர்களை சேகரித்து வர வேண்டுமா? ஆகட்டும். ஊனம் கொடியெடுத்து ஊஞ்சல் கட்டி தாயை அமர வைத்து தாய்க்கு உயர்ந்தது தாலாட்டு என்று சொல்வார்கள். அப்படி தாலாட்டு பாடினால் தாயோட கோபம் தணிந்து விடும் அல்லவா? ஆகையால் தாலாட்டு பாட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கூட மக்களை எதிர்த்து நிக்க வேண்டுமா? ஆமாம், தாயை வணங்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். எல்லாருமே எல்லாருமே தெரியும். தயவுசெய்து கட்டி வச்சே செல்வம் அம்மானே, அமுதராணி அம்மானே, அம்மானே, முத்துவாரி அம்மானே,
சந்தன மல்லிகையில் துரி கட்டி போட்டே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே இந்த உலகையாலும் தாய்க்கு செல்ல கவலை தீர்க்க வேண்டாமோ கண்ணுகி மாறி ஆகி மகமாகி மணி மந்திரவதையே ஆகி உமையானவளே ஆங்கார மாறி முத்தே சங்கர மல்லிகையில் துரியடி போட்டே ராஜவி கண்ணரி தாலே அம்மா அம்மா
உட்காருங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை மட்டும் தயவு செய்து ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளை நிப்பாட்டி வைங்க. யார் குழந்தைகள் வர்றதோ நல்லது. அது மேல ஆத்தா இறக்கி 7 கரகத்தின் தொட்டடுத்தா நல்லது. வாமா சின்ன சின்ன குழந்தைகள் வாங்க வாங்க, அவங்க பிள்ளைல வாங்க, வெக்கப்படாம வாங்க. அப்படின்னு வரிசையை நில்லுங்க. வரிசை எப்படி நெல்லு நெல்லு வரிசை எப்படி சொல்லு. இங்க எந்த பக்கத்துல போகும்? எங்க பக்கம்? சின்ன குழந்தைகள் கட்டி கொடுக்காத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வர சொல்லுங்க. ரொம்ப சின்ன பிள்ளைகள் வேண்டாம், கட்டி கொடுக்காத பெண்கள் இருந்தால் வர சொல்லுங்க. கழுத்துல மாங்கல்ய மணியாத பெண்ணாக இருந்தா சரி, வர சொல்லுங்க. அப்படியே கரகத்தை தொட்டெடுக்க உன் பிள்ளை யார் என்று அடையாளம் காட்டி தூக்கி எறிந்து துள்ளி குதித்து இந்த கரகத்தை தொட்டெடுக்கணும். ஆயா, இந்த மண்ணுக்கு ஓடிவா சுவாமி எங்க இருக்கின்றார்? எல்லாருமே சாமி நல்லா நினைச்சுக்கோங்க. ஆடி கரகத்தை எடுக்கணும். அந்த வேப்பலை காரி நல்ல தெய்வத்தை எல்லாம் கைதட்டுங்க, கைதட்டு குலவ போடு. ஓடிவா தாயே, எங்க இருக்கின்றாய்? ஓடிவா சுவாமி, ஆடிவா. அம்மா வேப்பில காரியம்மா, வேப்பில காரியம்மா, வேப்பில காரியம்மா, என் விளையாடும் பத்தினியே. பிள்ளை காரியமா விளையாடும் பத்தினியே. அம்மைய மஞ்சள் முகத்தழகே, மஞ்சள் முகத்தழகே உமையவளே, நீ அங்கார கோபம் கொண்டு ஆடி வர வேண்டும் அம்மா, ஆடி வர வேணும் அம்மா. ஆடி வர வேண்டும் அம்மா. தாயவனை மருந்து இழக்கிறது, மருந்து இழக்கிறது. என் தாயை இந்த பிஞ்சு குழந்தை விதி ஆடி வர வேண்டும் அம்மா. மருந்து இழக்கிறேனே, மருந்து இழக்கிறேனே. இந்த குழந்தை நீ ஆடி வர வேண்டும் அம்மா. கல்லாரி உண்டனசி, கல்லாரி உண்டனதி தாயகத்து வருணி கலையிலே கல்லாணம் மனது, கல்லாணம் மனது தாயை கலைகளிலே தாயவனை கூட்டு தலைக்கணுமா, தாயவனை கூட்டி தலைக்கணுமா, கூட்டி தலைக்கணுமா. குலமகளே நிலைக்கிறமா என் தாயை ஓடிவா. தாயால் நடந்தால் அல்ல சந்தாலி நடைகும் மஞ்சமுகத்தலகி முகத்தலகி தாயே ஆடி வர வேணுமடி வேணுமடி முகத்தலகி முகத்தலகி ஆடி வர வேண்டுமடி வேணுமடி மஞ்சமுகத்தலகி முகத்தலகி
மனதில் அந்த வேப்பலைக்காரிக்கு தோணுதோ அவதான் தொட முடியும். இந்த ரெண்டு பொண்ணு மேல ஆறுது அப்படியே நிக்கிறீங்க. நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா வருவா. எல்லாம் குலவ சத்தமே கேட்கலையே, வந்தாதானே. ஆமா, சாமியை கும்பிடு கும்பிடு. தெய்வம் வரணும்னா எல்லாம் கண் முழிச்சு கண் முழிச்சு கனகத்தை பார்க்கணும். வருவா தாயி, ஆடிவா ஆடிவார ரங்காலமா, ஆடிவர ரங்காலமா, ஓடிவார காளியமா, வசையிலேன் இனரமா, ஆடிவார ரங்காலமா, ஆடிவர ரங்காலமா, ஓடிவார காளியமா, வசையிலே இனரமா. மூணு கரகம் எடுத்துட்டா இப்ப யார் பெரிய மனுஷக்காரர்கள் எடுக்கிறவங்களும் எடுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே ஆத்த வர போறது இல்ல. அவங்க இஷ்டப்பட்டதும் வர போறா. யாருமே எல்லாம் கைதட்டுங்க யாராவது வந்து எடுக்கணுமோ. முதல்ல ஆடி வந்த தெய்வங்கள் அனைத்தும் எடுக்கலாம். 3 தெய்வம் எடுத்துட்டா, மும்மூர்த்திகள் நம்ம தெய்வம் எடுத்துட்டா. ஆமா தாயி, ஓடிவா. இந்த கூட்டத்தில் இருக்க முதல்வருக்கு வர்த்தகர்கள் சரி, இங்க நிக்கக்கூடிய பிள்ளையா இருந்தா சரி, இந்த கூட்டத்தில் யாராவது சரி துள்ளி குதிச்சு வந்து இவரோட கழகம் காக்கக்கூடாது. தாயை ஓடிவா தாயை. ஹலோ ஹலோ வச்சுக்க, நீ ஏத்துக்க. இருப்பவனே உலகத்தையே காப்பவனே உத்தமா பத்தினி, ஓடிவா ஓடிவா ஓடி வர வேண்டும் அம்மா தாயே. தாயே அஞ்சு தலை நாகம் போல, அஞ்சு தலை நாகம் போல நீ இப்பொழுது ஆடி வர விரும்புமா. 10 தலை நாகம் போல, 10 தலை நாகம் போல பறந்தோடி ஓடிவாமா. தாயே உன்னை நான் மருந்து இறக்கிறனே, மருந்து இறக்கிறேன். வல்லமையே ஓடிவாமா ஓடிவாமா ஓடிவாமா. அவனுக்கு மாறி எங்கே அழகு பத்தினாரி, அவனுக்கு மாறி எங்கே அழகு பத்தினாரி, ஆடி வர வேணுமா காமத்தை மாறி, ஆடி வர வேணுமா தகவல் மாறி, மாறி அழகு மாறி, ஆடி வர வேண்டும் அம்மா தங்கமுத்து மாறி. அவனுக்கு மாறி எங்கே அழகு பத்தினாரி, அவனுக்கு மாறி எங்கே அழகு பத்தினாரி, ஆடி வர வேணுமா காமத்தை மாறி. கீழே வரக்கூடாது. இந்த குழந்தைகள் தள்ளிக்க அப்படியே தள்ளிக்க. இப்பொழுது இந்த 7 கரகத்தை ஒன்று சேர்க்கும் பொழுது ஜோர கைத்தட்டி குலதப்படப்படியே குலதப்பட பிடிக்கிறதுக்கு 4 பெண்கள் வாங்க அப்படியே வாத்தாயி. அப்படியே ஒவ்வொரு 1வது கரகம் 2வது கரகம் பேர் சொல்ல மாட்டோம். அப்படியே எல்லா கரகத்தையும் அப்படியே இறக்க அப்படியே வா பிடிக்கிறதுக்கு வாமா. பொறுமையா தண்ணி உடனே கொடுக்க கூடாது. முகத்தை கழுவி விடுங்க. பிடிங்கப்பா பிடிங்க. வாத்தாய்
மேல வா மேல வா ஐயா அங்கனே உட்கார ஏன் தூக்குற உட்கார. இப்பொழுது கடைசி கரகம் இந்த பொண்ணுக்கு ஒரு 5 வயசோ 6 வயசோ இருக்கும். அருள்னா என்னன்னு தெரியாது அந்த பொண்ணுக்கு. ஒரு சொம்ப கூட தூக்க சக்தி இல்லை. ஆனா அந்த ஆத்தா உங்க சாமி இந்த ஆத்தா மேல வந்திருக்கா. அந்த ஆத்தாவுடைய முகமும் இந்த தாயுடைய முகமும் ஒன்னா இருக்கும். இவ ஆங்காரமா ஆட போறா. எல்லாருமே தயவு செய்து எங்களுக்காகட்டி இல்ல, எல்லாருமே கீழே பணிஞ்சு இந்த ஆத்தாவை வணங்குக. ஆட போறா, ஆங்காரமா ஆடுவா. எல்லாருமே கீழே பணிஞ்சு தொட்டு கும்பிடுங்க. அந்த ஆத்தா வாசல்ல கும்பிடுங்க. மைசாசுரன் அரக்கன். என்ன அரக்கன்? மைசாசுரன் அரக்கன். எத்தனையோ அரக்கனை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி அரக்கனை பார்த்தது இல்லை. சரி சரி. நான் சிவனிடம் வரம் கேட்டேன். என்ன வரம்? சாகாவரம் கேட்டேன். சாகாவரமா? ஆமா. சாகாவரம் வந்து என்ன செய்ய போற? என்ன செய்ய போறேன்? நாட்டு மக்களை அழிக்கின்றேன், பள்ளியை இடிக்கின்றேன், பெண்கள் கருப்பை சூடாடுகின்றேன், ஆண்கள் எல்லாம் அழிக்கின்றேன். ஆகையினாலே பள்ளிக்கூடத்தான் அழிக்கின்றேன். பள்ளிக்கூடங்களே நான் சிவனை நோக்கி தவமா தவம் கொண்டிருந்தேன். கோவில்களை இடிக்கின்றேன். ஆமா. பள்ளியை இடிக்கின்றேன். ஜேஜிபி 2 ஜேஜிபி இருக்கு. ஆமா. ஆக சிவன் நோக்கி தவம். அப்பொழுது சிவன் கேட்டார், ஒரு பிரார்த்தனை ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்க வேண்டும். உனக்கு எப்படி சாபாவனம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது தெரிவித்தேன், எனக்கு சாபாவனம் கொடுக்க வேண்டும், நான் தவத்தை கலைக்க மாட்டேன் என்று தெரிவித்தேன். மீண்டும் சிவன் நோக்கி தவம் கொண்டிருந்தேன். அப்பொழுது மரகட்ட சிவன் மீண்டும் வந்து என்னை கேட்டார், தவத்தை கலைக்க வேண்டும், உனக்கு எப்படி சாகாவனம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது நான் தெரிவித்தேன், 65 வயதான ஆண்மகனுக்கும் 60 வயதான பெண்மகளுக்கும் 2 பேத்துக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை எப்படி பிறக்கும்? பெண் குழந்தை 65 வயசுக்கு 60 வயசுக்கு எப்படி பெண் குழந்தை? அதுவும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும். ஆமா. அப்ப பிறந்ததான அந்த 7 குழந்தைகள் பிறந்து ஒரு குழந்தையாக மாற வேண்டும். அப்பதான் எனக்கு அழிவு நிச்சயம் என்று தெரிவித்தேன். அப்ப மரகட்ட சிவன் என்ன தெரிவித்தார்? நீ கேட்டவன் இதோ தருகின்றேன் என்று தெரிவித்து விட்டார். ஆக இருந்து பள்ளி ஆலயத்தை இடிக்கின்றேன், பெண்களை கருப்பை சூடாடுகின்றேன், ஆண்களை மண்டலை அடிக்கின்றேன், பெண்களை புடவையை கிழிக்கின்றேன். எனக்கு ஒரு சீடன் இருக்கின்றான். உனக்கு சீடனா? ஆமா. நீயே ஒரு மூடன், உனக்கு சீடனா? ஆமா. அம்மா இருங்கம்மா, கொஞ்ச நேரம் நாடகம் முடிய போகுது, இருங்க. சீடா
ஏஜாமா வாங்க வரல வாஜாமானா அன்புலா காட்சி ஏஜாமா ஏஜாமா எல்லாம் இருடா டேய் இருடா சைடுல நிக்கிறவங்க வாங்க முன்னாடி வா இந்த நாடகம் முடியல இன்னும் விடியல வாங்க வா என்னடா சொன்ன பப்புன்னு போட்டு ஆடி வந்து என்ன சொன்ன என்ன சொன்னேன் ஹலோ 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 என்ன சொன்ன என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்னடா சொன்னேன்னு கேட்டல ஏய் என்ன சொன்னேனே என்ன சொன்னீங்கடா என்ன போட்ட வாங்க வாடா ஹலோ 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 அவுட்டர் வச்சு ஹலோ என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் முன்னாடி தப்புன்னு போட்டு வந்து என்ன சொன்னேன் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு போன வருஷம் கடைசியில பார்த்தேன் பாத்தியா ஆமா ஏன் பார்த்த பார்க்க மாட்டாரு அதுவே சொல்லுது வேண்டாம் புரியா எந்திரிடா வாங்க நான் வரும் பொழுது நீ என்ன சொன்னேன்ட்ட நான் வரும்போது என்னடா சொன்னேன் சொன்னேன் என் பேரை சொல்லி என்ன சொன்னேன் நிம்மதி நடந்து வருவியா டேய் என்னடா கொஞ்சம் அவன் கிடக்குற சின்ன பையன் பேசிக்கிட்டு இல்லையா யார்கிட்ட பேசுற நான் யாருடா யாரா நீ யாருடா ஆமா ஒரு டைம் பாப்பேன் யாரா நீ தேவையா உனக்கு டேய் வா 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 பாவம் விட்டு விடு வா நாளைக்கு பார்த்துடணும் ஊருக்கு போறேன் பெரியாட்டி போய் மல்லாக்க நாடா படுக்கிறது தக்காளைகளா ஆமா நாட்டுக்கிட்ட போய் எதை தொடர்ந்துக்காக இங்க அடிச்சு விட்டாங்க சொல்லுவேன் தம்பி அஜி ரத்தம் ஓடுதா நெத்தம் ஓடுதா பெருங்காயமா சேர்றா வெங்காயம் டேய் குதிக்காது சாமி வா சாமி கரல் பூதி வா சாமி சுவாமி அலெக்ஸ் வாங்க பெரிய கருப்பசாமி நெருங்க முடியும் போதும் போதும் வா சாமி போதும் வா பாவம் சீடம்
மக்களையும் சொல்ற அப்படியே நாட்டு மக்கள் தாயாகவும் சொல்றா தங்கையாகவும் அவன் சொல்றான் 150 கிலோமீட்டர் போகணும் 12 மணி ஆயிரும் அதான் துணி கிழிச்சிருச்சானே உடியாந்துரு கொண்டு போட்டுக்க வந்து தோற வாழ கும்பிட்டு வந்துட்டு வாடா எனக்கு படுக்க முடியாது ஏதாவது பண்ணிட்டு வந்து தொலைவா சர்க்கஸ் ஆடுறீங்க வாங்க போதும் போதும் இதோட நாளத்துக்கு வருவ மகமை நடத்துக்கு ஐயோ இது உனக்கு போதும் வாப்பா போய் பணத்தை வாங்கிட்டு வா போ நீங்க கருப்பசாமிடா கருப்பசாமி அழகுமலை 18ஆம் படி பெரிய கருப்பன் எங்கிருந்து வருகின்றாய் அழைக்க வந்தவன் நீ என்னை அழைக்க போகிறாய் நீ சாக பிறந்தவன் நீ சாக போகிறாய் அல்ல போகிறாய் பத்தியா ஒரு பொம்பளை காளைய கூட்டியாந்துடைய நீ தான் ஆம்பளை தேவரி கட்ட வைசாரத்து மலையரே அறிவுகளை நேர்ந்து விட்டது உனக்கு நீ உயிர் மேல் ஆசை இருந்தால் தப்பித்து ஓடிவிடு இப்பொழுது 3 முத்தாளர்கள் கேட்கிற தருவீங்களா என்ன வரங்கள் வேண்டும் மகனே தாலிவரை கட்டி நாடகத்தை கண்டுபிடித்த இவர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் ஆண்டோர் சான்றோர் சிறுவர் பெரியவர் மகளிர் நடத்துள்ளவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளருமாகிய அருமை அருணன் தமிழ்ச்செல்வன் ஐயா கலை குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் தகத்திரு டி சங்கராசங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் பேயால் வலைபட்டியை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை செந்தில் பாண்டி சிறப்பு நடிகர் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாக வணக்கம் இன்று சரியாக 11 மணி அளவில் கிடாப்பட்ட